இன்னைக்கு அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியாவில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம படையப்பா ரீ ரிலீஸ்ல ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். இதுவரை ஒரு வாரம் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். துரந்தர் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பாபா பா அப்படிங்கிற ஒரு மலையாள படம் டே 1 ஓப்பனிங்கே சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம அக்கண்டா 2, களம் காவல் இன்னும் சில படங்களை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ராம் அப்படிங்கிற படம் தான் ஜீவா அவர்களோட படம். அமீர் அவர்களோட டைரக்ஷன் வந்த படம். அதுல வந்து ஆர்ஆர் அப்படிங்கிற பாட்டு சரியான பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், ஹரிஹரன் PS, ஆர் கார்த்திக், லோகேஷ் மகேஷ், ஜேம்ஸ் தனுஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேத்து 14வது நாள் இந்தியாவில் 28 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 30 லட்சம், அதாவது 920K US டாலர்ஸ். வேர்ல்டு வைடு 36 கோடியே 45 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 550 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 158 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 709 கோடியே 30 லட்சம், 700 கோடியே கடந்திருக்கு. 14 நாள்ல 270 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. கிஸ் கிஸ்கு பியார் கருண் 2 இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் 92 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. 12 கோடியே 82 லட்சம் இந்தியாலையும், 14 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட். தேரே இஷ்கு மேன் அப்படிங்கிற படம் நேத்து 21வது நாள் இந்தியாவில் 51 லட்சம், உலகம் முழுக்க 59 லட்சம், 160 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் 85 கோடி பட்ஜெட். தி டெவில் அப்படின்னு டி பாஸ் தர்ஷன் அவர்களோட திரைப்படம் நேத்து 8வது நாள் கர்நாடகால 75 லட்சம், உலகம் முழுக்க 92 லட்சம், 28 கோடியே 68 லட்சம் கர்நாடகாலையும், 31 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 நேத்து 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 3 கோடி, தமிழ்நாட்டில் 32 லட்சம், கர்நாடகால 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 11 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 13 லட்சம். டோட்டலா 74 கோடியே 38 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 4 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 68 லட்சம் கர்நாடகாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 20 கோடியே 51 லட்சம், உலகம் முழுக்க 109 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 140 கோடி பட்ஜெட். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் இந்த படத்தோட டே 14 கேரளால 52 லட்சம், உலகம் முழுக்க 65 லட்சம், 35 கோடியே 21 லட்சம் கேரளாலையும், 77 கோடியே 52 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் பாபா பா அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஒரு சரியான ஓப்பனிங் வந்திருக்குங்க. கேரளால 7 கோடியே 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 84 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 15 கோடியே 6 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங். இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி. ஒரு சூப்பரான ஓப்பனிங் வந்திருக்கு. பார்ப்போம் செகண்ட் டே தேர்ட் டே எப்படி கலெக்ட் பண்ண போகுது. 4 நாள் இருக்கு இந்த படத்துக்கு வீக்கெண்டு கலெக்ஷனே. அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 4 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 22, 23 கோடி கிட்ட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துருச்சு, பெரிய ஷேர் வந்திருக்கு. அப்புறம் விமல் அவர்களோட மகாசேனா அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம், டோட்டலா 1 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 31 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படையப்பா ரீரிலீஸ் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டுல 72 லட்சம், கர்நாடகால 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 லட்சம், 1 கோடியே 9 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ரீரிலீஸ்ல இது பெரிய கலெக்ஷன். படையப்பா ரீரிலீஸ் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 கோடியே 68 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 56 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 40 லட்சம், 17 கோடியே 56 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட்டுங்க இந்த படம் ரீரிலீஸ்ல. ஸோ இப்போதைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீரிலீஸோட இந்தியா வைஸ் கலெக்ஷன்ல 9வது இடத்துல இருக்கு. டாப் 10ல இந்த படம் 9வது இடத்துல இருக்கு. ஹையஸ்ட் கலெக்ஷன்ல சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்குங்க படையப்பா ரீரிலீஸ்ல. அதாவது இந்தியாலேயே ரீரிலீஸோட ஹையஸ்ட் கலெக்ஷன்ல டாப் 10ல படையப்பா இப்போதைக்கு 9வது இடத்துல இருக்கு.
நம்ம ஒருவேளை பாகுபலி இதை எப்பிக்க கணக்குல சேர்த்தோம் அப்படின்னா, அதை சேர்க்கல அப்படின்னா 8வது இடத்துல இருக்கு. வரப்போற நாட்கள்ல ரேங்க் ஏற போதா, முன்னாடி போக போதா, இருக்கிற படங்களை முந்தி டாப் 5க்குள்ள வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இந்த படம் வந்து ஃபைனலா எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 2,82,00,000, ஆந்திரா தெலுங்கானால 3,34,00,000, கர்நாடகால 1,97,00,000, கேரளால 86,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,79,00,000, இந்தியால மட்டுமே டோட்டலா 15,78,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டே 1 ஒரு 30 to 35 இந்தியால கலெக்ஷன் பண்றதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. ஆனா அவதார் த வே ஆஃப் வாட்டர் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட வந்திருந்தது. அதோட லைஃப் டைம் இந்தியா கலெக்ஷனே 460 கோடி கிட்ட வந்திருந்தது. அந்த மாதிரி இந்த படம் செகண்ட் டே தேர்ட் டேலாம் பிக்கப் ஆக போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஆனிவர்சரி படமே 3 படம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து 11 இயர்ஸ் ஆஃப் பிசாசு. ஆல்ரெடி இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் ரீவிசிட். ஸோ பிசாசு 2014ஆம் ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் 6,20,00,000, உலகம் முழுக்க 7,65,00,000. பட்ஜெட் 1,80,00,000, ஷேர் மட்டுமே 4 கோடிக்கு மேல வந்து வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சுது. சின்ன பட்ஜெட் படம் தான், ஒரு நல்ல வெற்றி படமா அமைஞ்சுது. அப்புறம் அதே 2014 அதே டேட்ல ரிலீஸ் ஆகி இன்னையோட 11 வருஷத்தை கடந்து இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான படமா இருக்கிறது அமீர் கான் அவர்களோட பிகே திரைப்படம். 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வசூல் ரீதியா இந்தியால 487 கோடி, ஓவர்சீஸ்ல ஒரு 175 கோடி, அதாவது சைனா சேர்க்காம சைனால ஒரு 117 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 779 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 85 கோடி, அதாவது 370 கோடிக்கு மேல இந்த படம் ஷேர் வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டரா மாறிச்சுங்க. உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு ஆனிவர்சரி படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 இயர்ஸ் ஆஃப் காதலுக்கு மரியாதை, விஜய், ஷாலினி, ஃபாசில் அவர்களோட இயக்கத்துல வந்த காதலுக்கு மரியாதை 1997ஆம் ஆண்டு வந்து பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் தமிழ்நாட்டுல ஃபுட்ஃபால்ஸ் மட்டுமே, அதாவது டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் வித்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே டிக்கெட்ஸ் வித்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே 14 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 15 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்டே அப்ராக்சிமேட்டா 1,25,00,000 தான். ஷேரா வந்திருக்கிறது 8 கோடி கிட்ட. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.